ஸ்டூடெண்ட் இது உங்களுக்கு தான். பப்ளிக் எக்ஸாம் வேற வந்துருச்சு. நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது ஒரு நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன பேசியிருப்பீங்க தெரியுமா? என்ன ஒரு மெமரி பவர் இவனுக்கு! படிச்சதெல்லாம் அப்படியே வந்து எழுதுறான். இப்படி ஒரு மெமரி பவர் நமக்கு இல்லையே அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணி கூட பேசியிருக்கலாம். பட் உண்மை என்ன தெரியுமா? மெமரி பவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணு தான். பட் அவங்க யூஸ் பண்ற ட்ரிக் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியல. இந்த காஞ்ச மரம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு ஆணி எடுத்து அடிச்சோம் அப்படின்னா, அது அவ்வளவு சீக்கிரம் உள்ள இறங்கவே இறங்காது. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் இதுவே ஒரு பச்சை மரத்துல ஒரு ஆணி எடுத்து அடிச்சா சறுக்குன்னு உள்ள போகும். அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு. படிக்கிறதுக்கும் ஒரு டைமிங் இருக்கு. மார்னிங் டைம்ல பிரெயின் வந்து ரொம்ப கிளியரா ஃப்ரீயா இருக்கும். ஸோ அந்த டைமிங்ல நீங்க படிக்கலாம். 3:00, 4:00, 5:00 இந்த மாதிரி எந்திரிச்சு படிக்கும்போது அமைதியான இருக்கிற இடத்துல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது கிளியரா மைண்ட்ல நிற்கும். இன்னொன்னு, நீங்க எந்த நேரத்துல படிச்சாலும் சரி, ஃபுல் ஃபோக்கஸ்டா அதுல மட்டும் இருக்கும். வேற எதுலயுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. ஒருவேளை போர் அடிச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சிடணும். சும்மா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் படிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது இங்க நிற்கும். இங்க எழுதலாம்.